ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரசம்னா யாருக்குங்க பிடிக்காது? அதுவும் தக்காளி ரசம்னா சொல்லவா வேணும். எனக்குமே மிளகு ரசத்தை விட தக்காளி ரசம்னா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 5 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கழுவி எடுத்து தண்ணி மூங்குற அளவு ஊற்றி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி வந்து நல்லா இந்த அளவு வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓரமாக இறக்கி வச்சிடலாங்க, ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வாசனைக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி. பார்த்தீங்களா, அப்புறம் இந்த தக்காளி ஆறிடுச்சு. இந்த தக்காளி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மசிஞ்சு கொடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாறை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா தக்காளியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு நான் வந்து 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு இதானதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி கரைசலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் புளிப்புக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக எல்லாமே போட்டு அந்த கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியான ரசம் ரெடி.